எக்ஸ்பெக்டேஷனோட வந்தவங்களுக்கும் சரி வராதவங்களுக்கும் சரி நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம தான் வந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 100% அதிகமாக தான் இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே லவ் தான். லவ் பிடிச்சவங்க எல்லாருமே வரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் செட் ஆகும். பிகாஸ் இந்த ஃபோன்னால பேரண்ட்ஸ் கூட சில பேர் வந்து கனெக்ட் ஆகாம அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். ஸோ அப்பா அம்மா கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அது எல்லாத்த பத்தியும் சொல்லியிருக்காங்க. அது டைரக்டா இல்லை, பட் இன்டைரக்டா நமக்கு ரியலைஸ் ஆகும். சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆமா ஆக்சுவலா அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் பிடிச்ச நிறைய பேருக்கு இது பிடிக்கும். சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி காமிச்ச விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரு இவ்வளவு பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பரா இருந்துச்சு. லவ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலா இவ்வளோ சூப்பரா லவ்யும் அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட்டையும் சேர்த்து யாராலையும் காட்ட முடியாது. நல்லா காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சது. திரும்ப பார்க்கணும் போல இருக்கு. இப்பவே டிக்கெட் வாங்கி கொடுத்தா திரும்ப கூட போயிடுவேன். சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் இவ்வளவு பண்ணுவாருன்னு. நல்லா பண்ணியிருந்தாரு. படம் நல்லா இருக்கு. பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். அதான் நான் லவ்வுக்கு ஆப்புக்கும் நடுவில் ஒரு வார் மாதிரி தான். இது நல்லா இருக்கு படம். சாங்ஸ்லாம் ஓகே, நல்லா செட் ஆயிருக்கு. மீம்ஸ் நல்லாவே செட் ஆயிருக்கு படத்துல. ஹீரோ சொல்லவா வேணும், பிரதீப் நல்லா தான் பண்ணிருக்காங்க. சீமா அந்த ஆக்ஷனும் நல்லா இருக்கு, டான்ஸ் எல்லாமே பக்கவா இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா டான்ஸ்லாம் பக்கவா இருக்கு. படம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ப்ரோ. இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி. 2040 லவ் ஸ்டோரி. ஆப் நம்பாம எப்படி நம்ம மனசை பார்த்து லவ் பண்ணிக்கிறது ஒரு இது. என்னங்க? சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. யாரு பண்ணான்னு தெரியல, நான் நல்லா பக்காவா இருக்கு. சூப்பர். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பிரதீப் ரொம்ப அழகா யதார்த்தமா நடிச்சிருக்காரு. சூப்பர். எஸ்.ஜே. சூர்யா தான் படத்தோட மெயின் ரோலு. இந்த கேமியோ ரோல் சொல்ல முடியாது, பேடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பக்காவா பண்ணியிருக்காரு. அல்டிமேட் ஜி. அனிருத் கலக்கியிருக்கிறாரு. இன்னொரு பிரேக் த்ரூ இருக்கு. கிளைமேக்ஸ் ஆக்சுவலா வந்து ட்ரூ லவ் ஸ்டோரி. ஆக்சுவலா ஆப்லாம் நம்பாம நம்ம மனசு லவ் பண்ணிக்கணும். ஒரு கப்பல்ஸ் எப்படி அல்டிமேட் ஜி. அவரு சரி, நான் நம்பவே இல்லை அவர் இவ்வளவு தூரம் வருவாருன்னு. படம் ஃபுல்லா வந்திருக்காரு. சூப்பர். பார்க்கலாம் ஜி, பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா சூப்பர் ஹிட். சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்து எப்படி டெவலப் பண்றாங்கன்னா, இப்போ 2040 எப்படி வருது அப்படின்னு சொல்றாங்க. பிரதீப் நல்லா நினச்சிருந்தாரு. சீமானா நான் பக்காவாக நினச்சிருந்தாரு. ஆக்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. அனிருத் சாங்ஸ் தான் மஜாவாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து இது லவ் தான் முக்கியம், அவங்க எமோஷன்ஸ் தான் முக்கியம், இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பிரதீப் ரங்கநாதன் ஃபேனாகவே மாறிட்டேன். இந்த 4வது படம் அவருக்கு. இந்த படம் பிளாக் பஸ்டர் தான். அனிருத் சார் மியூசிக்கில் வந்து பயங்கர பிச்சு பண்ணியிருக்காங்க. அந்த ஆல்பம் சாங் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே நெஞ்சே வலிக்குது அந்தளவுக்கு. ஒரு உண்மையாக லவ் பண்ணாதான் அந்த ஃபீல்லாம் தெரியும். ஸோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர் கலக்கிட்டாரு. அவரோட சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறது, அவரோட படம் பயங்கரமாக இருக்குங்க. வந்து பாருங்கள். இட்டு தான் ரொம்ப போர்லாம் அடிக்கல. சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவ் தான். லவ் பேஸ் பண்ணது தான். பட் ஏஐ யூஸ் பண்ணால் என்ன ஆகும், அதை பேஸ் பண்ணி ஒரு கதை போகுது. அது வந்து ஃபியூச்சரில் வந்து 2040 மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி அட் ப்ரெசென்ட்டில் வந்து எதுவுமே ஒரு லவ்வை வந்து யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த லவ் தான். உண்மையாக இருக்கணும், லாயல்ட்டியாக இருக்கணும். அதுதான் விஷயமே. அதை தான் சொல்கிறாங்க. அவர் சொல்லவே தேவையில்லைங்க. பிரதீப் ரங்கநாத் பிச்சு பெடலட்டாக இருக்கு. இதுவும் 100 கோடி தாங்க. இதுவும் ஆனால் பாருங்க. சாங்ஸ் அனிருத் சார் செம்ம மரண மாசு. யோகி பாபானெல்லாம் கலக்கிட்டார். உள்ள எல்லா கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஆனந்த் ராய் சார் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கு சினிமாட்டோகிராஃபிலாம் பயங்கரம் பண்ணியிருக்காரு. போய் ஒரு ஃபைட்டு எல்லாருமே கலக்கியிருக்காங்க. படம் ஓகே. சீமான் சார் சொல்ல மாட்டது சூப்பராக நடிச்சிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னோட இது விஷயம் தான் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அதை பற்றி தான் சொல்ல வர்றாரு. நம்ம நார்மலாக ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ கெட்டு போயிருக்கோம், எந்த அளவுக்கு ஒரு அடிக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வரதுக்காக ஆர்கானிக்காக நம்ம எப்படி வாழலாம் சொல்லி அந்த விஷயத்தையும் ஒரு புகுத்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அவர் பிச்சு பெடலேட்டர் செம்மையாக இருக்குது. செம்மையாக ஒரு வில்லனா ஒரு வேற லெவலுங்க. அவர் இடத்த அவர் யாருமே பிடிக்க முடியாதுங்க. அந்தளவு நடிச்சிருக்காருங்க. செம்ம. கிளைமேக்ஸ் வந்து லவ் தாங்க. லவ் இனிமேல் நம்ம ஒரு உண்மையாக இருந்தோம்னா அந்த லவ் நம்மளை விட்டு போகாது. அதை தான் வந்து அவர் வந்து பிரதீப் ரங்கநாத் சார் ஸ்டைலையும் விக்னேஷ் சிவா சார் ஸ்டைலையும் நல்லா பண்ணியிருக்காரு. விக்னேஷ் சிவா சார் உண்மையாக லவ் பண்ணுறதை வந்து அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு த்ரூ பிக்சர்ஸ். தேங்க்ஸ் டு நயன்தாரா மேம். அவங்களோட ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரவுடி பிக்சர்ஸ். தேங்க்யூ. எல்லாரும் பார்க்கலாமா. சூப்பராக இருக்குது படம். 100 கோடி தான். லவ் யூ ஆல். படம் சூப்பராக இருக்குது. இப்போ விக்னேஷ் சிவன் மூவிஸ் மாதிரியே தான் இருக்குது. லவ் ட்ராமா தான். சூப்பராக இருக்குது. பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து இது ஒரு நல்ல பெஸ்ட் படம் தான்.
லவ் டுடே மாதிரி பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை, பட் என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஒரு லவ் ட்ராமா. ஸோ அதே மாதிரி தான் விக்னேஷ் சிவன் மூவிஸ் பேட்டர்ன் மாதிரியே தான் பண்ணியிருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக்காக 2040 அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சீமான் இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா இருக்காங்க, எல்லாமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. சீமான் வந்து எப்பயுமே நேச்சுரலாக எப்படி தமிழ் பேசுகிறாங்களோ அதே மாதிரி தமிழில் பற்று இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா வந்துட்டு வில்லனா வந்துட்டு ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அனிருத்தோட ஸ்கோர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாரோட மெலடி ஹையாக எங்கே இருக்கணுமோ, ஒரு சீன் எங்கே சூப்பராக போகணுமோ அந்த இடத்துலலாம் ஹை பிஜிஎம் போட்டு நல்லா எலிவேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. சாரி, அது நல்லா இருக்குது. வெளிநாட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் நம்ம சென்னையோட இடத்தெல்லாம் காட்டும் போது வெளிநாடு மாதிரியே இருக்குது. பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. 2040 நம்பலாம். ஸோ நல்லா இருக்குது. பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெஸ்ட் ஃபிலிம் தான். சாரி, அவர் பிரதீப் ரங்கநாதனுக்கு நிறைய லக் இருக்கு. அவர் நல்லா பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் டேரக்டர் தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ லைக் ஹிம். எனக்கு தெரிஞ்ச சீமானுக்கு தான் ரொம்ப கத்துனாங்க. பிரதீப் என்றி கத்துனாங்க, சீமானுக்கு பயங்கரமாக கத்துனாங்க. ஏன்னு தெரில, பட் எல்லாம் கத்துனாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு லவ் ட்ராமா பார்க்கலாம் கண்டிப்பாக. படம் நல்லா தானே இருக்குது. படத்தோட மெயின் ஸ்டோரி என்னென்னா வந்துட்டு நம்ம டெய்லி பேசிஸ் டெக்னாலஜி எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெக்னாலஜி ஒரு சர்டனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்துட்டு லாங்கர் டேர்மாக நம்ம யூஸ் பண்ணோன்னா ஹவு இட் வில் அஃபெக்ட். ஸோ இப்போது பேசிக்காக சொல்லணும்னா ChatGPT இருக்குது. ChatGPT நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தோம்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். சரி, அதுக்கே போயிட்டு நான் இவங்களை லவ் பண்ணிட்டுமா சொன்னால் அதனால் 100% டீட்டெயில் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் வந்துட்டு ஒரு பர்சனோட லவ்வை டிடெக்ட் பண்ணி அது எப்படி அவன் லைஃப்பை ஷேப் பண்ணுதுன்ற கதை. அண்ட் எஸ்ஜே சூர்யா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. யூஸ்வலாக அவர் வந்துட்டு ஆக்ஷன் பிளாக் நம்ம பார்த்து பழகிட்டோம். பட் இந்த படத்தில் வந்துட்டு காமெடி வில்லனாக வந்திருக்காரு. அண்ட் அவரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். அண்ட் பிரதீப் ஆஸ் யூஷுவல் அதுதான் ஷோ ஸ்டீலர், நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. படமும் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் போனதே தெரியல சார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. சீமான் சார் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் பற்றை பற்றி ஒரு சீனில் வந்துட்டு தமிழ் எடுத்து பேசுவார். அந்த சீன் வந்துட்டு மொத்த தேட்டருமே கிளாப் தட்டியிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள். அனிருத் டாப் நாச், அதான் சொன்னேன்ல. இப்போ அனிருத் வந்துட்டு போட்ட இந்த படத்தில் வர ஓஎஸ்டிக்கு, அந்த கடைசி ஓஎஸ்டிக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா முடிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் வந்துட்டு ரோபோட்ஸ் கூட சண்டை போட்டு பண்ணுற மாதிரி முடிக்கிறாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. டீசெண்டாக 100% ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ.